ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ பொரியல். அது எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 வத்தல், கொஞ்சமாக கறி லீஃப். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை முதல் நாள் நைட்டே கட் பண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மறுநாள் நல்லா வாஷ் பண்ணி நம்ம இப்போ இதில் பொரியல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த துவர்ப்பு தன்மை இருக்காது, நல்லா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் அந்த வாழைப்பூவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் நல்லா தண்ணியெலாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.